இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகைதோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அல்லேலூயா. பாருங்க, இந்த சூழ்நிலை, இந்த வசனங்கள் எந்த சூழ்நிலையில் இது நடக்கிறது என்றால், பிலாத்துகிட்ட கொண்டு வராங்க. தேசாதிபதியாக பொந்தி பிலாத்துக்கிட்ட ஏசப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. அவர் மேலே குற்றப்படுத்தி குற்றத்து மேலே குற்றத்தை அடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு எதுவுமே வாய் திறவாமல் அமைதியாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் பிலாத்து பார்க்குறாரு, இது உங்கள் மேலே இவ்வளோ குற்றம் சாட்டுறாங்களே, நீங்கள் இது உங்களுக்கு இவைகளெல்லாம் கேட்கலையா, நீங்கள் எதுவும் சொல்லலையான்னு சொல்லி கேட்கும்போது, அவரோ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் மாறுதரமாக அவர் சொல்லவில்லை அப்படிங்கிறதான் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த பிலாத்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, எந்த குற்றமும் செய்யாத இருக்கிறாரே, ஆனால் இந்த யூத மக்கள் திரளாய் கூடி வந்து இப்படி இவர் மேலே குற்றம் சாட்டுறாங்களேன்னு சொல்லி அவனே பார்க்குறான். அப்போ அந்த டைமில் தான் இது பண்டிகை தினமாக இருக்கிறதுனால காவல் பண்ணப்பட்டவர்களை எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் இந்த தேசாதிபதியாக பிலாத்துக்கு அது ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. பாருங்கள், அந்த பண்டிகை தினம் அப்போ வந்து யாரை விடுதலையாக்கலாம், சரி குற்றப்படுத்திட்டாங்க, இவரை கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இவரை எப்படியாவது விடுதலையாக்கணுன்ற எண்ணம் தேசாதிபதியாக பிலாத்துக்கு இருந்துச்சு. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமைனாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பாருங்க, இந்த டைமில் யார் விடுதலையாக்கலான்னு சொல்லும்போது, இந்த ரொம்ப ரோமர்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை காவலில் வைக்கிறதான் பிலாத்துவோட சிறையில் வைக்கிறது. பிலாத்து தேசாதிபதியாக பிலாத்துவோடைய சிறையில் வைக்கிறது வந்து ரோமர்களுக்கு விரோதமாக குற்றங்கள், கொலை, கொள்ளை, இந்த மாதிரி பெரிய பெரிய தண்டனை செய்கிறவர்கள், பெரிய பெரிய தவறுகளை செய்கிறவர்களே தண்டிக்கிற காவலில் வைக்கப்பட்ட இடம்தான் பிலாத்துவோட சிறை. இதே ஏரோதோட சிறைச்சாலை யார் காவல் வைக்கப்படுவாங்கன்னா, இந்த யூதர்களில் ஏதாவது தேசத்துக்கு விரோதமாக, சட்டவிரோதமாக பொதுவான பாவங்கள், கொலை, கொள்ளை, இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் பண்ணுறவங்கள சிறையில் வைக்கிறது தான் இந்த ஏரோது ராஜாவுடைய சிறைச்சாலையில். இதே காய்பா பிரதான ஆசாரியன் காய்பாவோட வீட்டில் சிறைச்சாலையில், அண்டர்கிரவுண்டில் சிறைச்சாலையில் வைக்கிறது எதுக்குன்னா, யூதர்கள் மத சம்பந்தப்பட்ட அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு விரோதமாக இந்த மாதிரி அந்த மத ரீதியான குற்றங்கள் செய்கிறவர்களை தான் அங்கே சிறையில் வைப்பாங்க. அதுதான் ஏசப்பாவை சிறையில் வச்சது. அந்த காய்பா பிரதான ஆசாரியன் வீட்டில் அண்டர்கிரவுண்டில் அங்கே சிறையில் வச்சுருந்தது. பாருங்கள், இப்படியாக அந்த நாட்களில் இப்படி இருந்துச்சு. அப்போ அந்த பரபாஸ் எப்படிப்பட்டவனா, அந்த ரோமர்களுக்கு விரோதமாக குற்றங்களை செய்து பெரிய குற்றங்களை செய்த ஒரு ஆள். அவன் வந்து கேட்டின் மகன். அதாவது பாவத்திலேயே அவனுடைய தகப்பன் எப்படியோ அதே மாதிரி தான் பிள்ளைங்கிற மாதிரி அவன் அந்த வழியில் வந்தவன். அவன் வந்து எல்லாமே அவன் செய்கிறதெல்லாம், அவன் அட்டூழியம், அவன் செய்கிற எல்லாமே நமக்கு எதுவுமே நன்மைக்கு எதுவாக அவன் செஞ்சதே கிடையாது. எல்லாம் தீமையான காரியங்கள், கொடூரமானவன், அரக்கன், கொடூரமானவன். அப்படி இருந்தவன் தான் அந்த பரபாஸ். அப்போ இயேசு கிறிஸ்து மேலே குற்றம் கண்டுபிடிச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக பாருங்கள், இந்த பரபாஸ் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு குற்றவாளியை விடுதலை செய்ய வேண்டுங்கிற ஒரு எண்ணம் அங்குள்ள மக்களுக்கு இருந்தது. பாருங்கள், அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். அவன் வந்து அவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஓ, இவனா பயங்கர மோசமானவனாச்சே, பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறபடி அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், இது வந்து
அந்த பிலாத்து என்ன பண்ணுறாரு, பொறாமைனாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவ தண்டனை கொடுக்கணும். விடுதலை பரபாச விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி, இது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பொறாமைனால தான் எல்லாரும் ஒப்பு கொடுக்குறாங்கங்கிறத பிலாத்து நல்லா அறிந்திருந்தான். அப்போ அவர்கள் கூடி இருக்கையில் எல்லாம் ஜனக்கூட்டம் பயங்கரமாக கூடி நெருக்கி கொண்டிருக்கு. அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த பிலாத்து கேட்குறாரு. அப்போ பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பாருங்க, பிலாத்து இந்த சைடு இயேசு கிறிஸ்து, இந்த சைடு பரபாஸ், 2 பேரையும் சைடில் நிற்க வச்சு, இந்த பண்டிகை தினத்தில் யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையா இல்லை பரபாசையா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். பாருங்க, இது வந்து பரபாஸ், இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு எடுத்துட்டிங்கன்னா தேவகுமாரன், தேவகுமாரன் அப்படியே பரிசுத்தமான தேவனுடைய குமாரன். ஆனால் பரபாஸ்னா கேட்டின் மகன். பரபாஸ்னா அந்த மூல மொழியில் அதோட அர்த்தங்கள் வந்து பார்னா மகன், அபானா ஃபாதர். அப்போ பரபாஸ் அப்படின்னா அந்த தகப்பனின் மகன் அப்படின்னு சொல்கிறதான், அப்பாவின் மகன், அப்பாவின் மகன். அப்போ அப்பாவின் மகன் 2 பேர்த்துக்குமே பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அது வந்து ஒரு புனை பேர் தான் பரபாசன். அவனோட உண்மையான நேம் அது கிடையாது. பரபாசோட வந்து உண்மையான நேம் அது கிடையாது. அதோட அர்த்தம் வந்து அப்பாவின் மகன் அப்படின்னு தான் அதோட இது. அப்பாவின் மகன், அபா அபா அப்பானா அபா, பார் மகன். அப்போ பர்பாஸ் அப்படின்னு. அப்போ வந்து ஆண்டவருக்கும் அதே நேம் தான், பர்பாஸ். அப்போ அவர் தேவகுமாரன், தேவனுடைய குமாரன். இந்த பரபாஸ் இந்த குற்றம் செய்த இவனோட இது வந்து கேட்டின் மகன், கேட்டின் மகன். அவன் வந்து கெடுதல் குற்றங்களை செய்து கெடுதல் செய்கிற அப்படிப்பட்ட பாவத்தின் மகன். இவர் பரிசுத்தரோட மகன். அப்போ பாருங்கள், அப்போ வந்து இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். பாருங்கள், இது வந்து இந்த ஜனங்கள் வந்து அப்படியே யாரை ரொம்ப லைக் பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் பார்த்தா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு மேலே ஒரு அட்ராக்ஷன், இந்த உலக மக்களுக்கு பிசாசின் மீது ஒரு அட்ராக்ஷன். அப்போ அதுதான் லைக் பண்ணுறாங்க, ஆண்டவரை பின்னாடி தள்ளுறாங்க. இதுதான் அந்த நாட்களில் காரியம் நடக்கிறது. பரபாசை விடுதலை செய்யணும், இயேசுவை குற்றப்படுத்துகிறாங்க, அவருக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறாங்க. இவையில கூட நாம் இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன தியானிப்போம் என்றால், ஆண்டவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. பரபாசை எடுத்துக்கிட்டோன்னா, பரபாசை போல நம்மளும் பாவிகள். நாம் அவ்வளோ அக்கிரமம் செய்திருக்கிறோம். நாம் சிந்தைகளில், செயல்களில், நடக்கையில், பேச்சில், நம்மளோட சுபாவத்தில், நம்மளோட திங்கிங்கில் அநேக பாவ காரியங்களை செய்திருக்கிறோம். பாவிலும் பிரதான பாவி நாம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே அவர் மனு உருவெடுத்து வந்தார். பாருங்கள், அவர் ஒப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த பிலாத்தோட அரண்மனையில் இருக்கும்போது கூட அந்த பண்டிகை தினத்தில் ஒருத்தரை விடுதலை பண்ணணும்னு அந்த யாருமே விரும்பத்தகாத ஒரு அவ்வளோ அட்டூழியம் செய்கிற ஒருத்தனை விடுதலை பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். பாருங்கள், அந்த பரபாசை அவர் நேசித்தார். பரபாசை போல தான் நாம் இருக்கிறோம். நம்மளே ஆண்டவர் நேசிக்கிறார். நம்மளே ஆண்டவர், உங்களை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் பாவிகள். ஆண்டவர் நம்மளை நேசித்து தான் நம்மளை தேடி வந்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை விலைக்கிரயமாய் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பரபாசை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும். நாம் இவ்வேளையில் இந்த தியானத்தோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நன்றியோடு துதிக்கிறோம். அப்போ அந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனை உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ எதற்காக இந்த பூமியிலே எங்களை உருவாக்கினீரோ, உங்களுடைய சித்தம், உங்களுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை கேட்டின் மகனாகிய பரபாசை நீர் விடுதலை செய்தீரே. அப்பா பரபாசை போல
நாங்களும் ஆண்டவரே பரவாசை போலவே அநேக பாவங்களை செய்திருக்கிற பாவியாகிய எங்களை தேடி வந்து உங்களுடைய ரத்தத்தினாலே அப்பா விலை கிரயமாய் எங்களை மீட்டு எடுத்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அனுதினம் ஆண்டவரே எங்களை உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025வது வருடத்தின் ஆண்டவரே அப்பா பிப்ரவரி மாதம் 2வது மாதத்தின் 3ஆம் நாளை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்துகிற கிருபைக்கான கூட ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை எந்த நோக்கத்திற்காக நீ உருவாக்கினீரோ உங்களுடைய சித்தம் உங்களுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவர், நிறைவேறட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உடைய அழைப்பிலே நாங்கள் முழுமையாக அதிலேயே பற்றி கொண்டு நிலைத்திருக்க எங்களுக்கு பலனையும் சத்தத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய நாளைக்கே ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாசமோச விக்கிரங்கள் விலைப்பதறது வச்சுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா பரவாசை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை விடுதலை ஆக்கினீரே. எங்களையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி அப்பா மரண ஆக்கினிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே ஜீவ மார்க்கத்துக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு செல்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் நடத்துங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் அப்பா முழுமையாக உம்முடைய மெய்யான சமாதானத்தினாலே எங்களை தந்து நிரப்பி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களின் தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக நன்றி அப்பா. குடும்பத்திலே வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே உறவுகள் மத்தியிலே எல்லாருடைய கண்களும் தயவு கிடைக்க கிருபை செய்கிறதுக்காக கூடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. நீ அப்படியே ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். முக்கிய துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.